எப்படின்னா டு பி ஸ்போர்ட்டி, எப்போவுமே ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறவங்கள பற்றி ஸ்பாட்லிஷ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸை பற்றி தான் இருக்கும். Sehen Sie die Fotos an, zu welchen Sportarten gehören die Gegenstände? ஸோ இந்த இது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஆக்டிவிட்டீஸ், மேலே இருக்கிறது வந்து ஆப்ஜெக்ட்ஸ். இது எந்த ஆப்ஜெக்ட் எந்த ஸ்போர்ட்ஸுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இல்லை தெரியுமான்னு தெரில எனக்கு. பிக்சர் 1 என்ன நினைக்கிறீங்க? பிக்சர் ஏ எதுன்னு என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இது ஃபுட்பால் ஷூ. ஓகேங்களா. பி வந்து டஸ் பேடல் அந்த இது பண்ணுவாங்க இல்லைங்களா, செயலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது வந்து டஸ் பேடல் அப்படின்வாங்க. அப்புறம் சி மவுண்டன் பைக். சரிங்களா. டி வந்து டர்ஸ்லேகர், அந்த பேட் இருக்கும் இல்லைங்களா, பேட், அதான் ஸ்லேகர். கண்டுபிடிச்சிட்டிங்களா ஸ்லேகர்? இதோ அதுக்கப்புறமா வெரி குட், சூப்பர், கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்தது எஃப் என்ன நினைக்கிறீங்க? சூர்ஃப் பிரெட். சர்ஃப் போர்டு, அது ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸ்கீயிங்க்கு அந்த மாதிரி இருக்கும். இல்லை சர்ஃபிங்க்கு தண்ணியில் யூஸ் பண்ணுறது சர்ஃப் பிரெட். அப்புறம் வேற என்ன? ஜி எஃப் எதுமா? எஃப்ஆ? ஆமாம், சர்ஃப் பிரெட். ஜி டவுஷர் பிரில், அது வந்து இந்த கிளாஸஸ் டைவ் பண்ணும்போது போடுவாங்க இல்லைங்களா, அந்த கிளாஸஸ், டைவிங் கிளாஸ். யோகா மேட். இது ஹெல்மெட். ஸ்கீ ஸ்டாக், ஸ்கீயிங்க்கு யூஸ் பண்ணுறது ஸ்கீ ஸ்டாக். ஜே வந்து ஸ்கீ ஸ்டாக். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கண்டுபிடிக்கிறது. ஸோ இது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மவுண்டெயின் பைக் ஃபாரன், இந்த ஆக்டிவிட்டி என்னது? சி இல்லைங்களா, மவுண்டெயின் பைக் ஃபாரன். ரைட் என்னன்னா ஹார்ஸ் ரைடிங்னா என்னது? அந்த ஹெல்மெட் போட்டிருக்காங்க இல்லைங்களா, ஐ பிக்சர் ஐ. சுர்ஃபன் வந்து எஃப். டவுஷன் வந்து ஜி. ஃபுட்பால் ஸ்பீலன் ஏ. கயக் ஃபாரன் பி. லாங்லவுஃபன் ஜே. டென்னிஸ் ஸ்பீலன் டி. வாலிபால் ஸ்பீலன் இ. யோகா மாக்கன் H. So hören Sie die Sendung im Radio. ஸோ ரேடியோ ஷோவில் பார்த்தீங்கன்னா அலீனா, மிலான், சஸ்கியா, இவங்க 3 பேரும் வந்து
இந்த சொல்லுது ஈஸ்ட் கேன் இன் நேச்சுவர் அண்டர் ஃப்ரிஷ் அண்ட் லிஃப்ட். ஸோ வந்து நேச்சரில் இருக்கிறதும் ஃப்ரெஷ் ஏர் வந்து என்ஜாய் பண்ணுறதும் எனக்கு பிடிக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொன்னாங்கன்றதை மார்க் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி இப்போ ஒவ்வொரு வாட்டி அந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டு பேருமே சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கும், இல்லை ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். ஓகேம்மா, ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஓகே. அலீனா, மிலான் இவங்க எல்லாம் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்க? நீங்க அந்த இது ஃபாலோ பண்ணீங்களா? இல்லைல்ல. சரி, நான் மறுபடியும் போடுறேன், அதை நீங்க பாக்குறீங்களா? ஆ.
ஸோ இப்போ அலீனா மட்டும்தான் பேசியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு கவனிச்சிங்களா? ஆ, ஆமா. ஆ, ஆ, ஆ. ஸோ லவ்ஸ் அவங்க சக்ஸஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? எப்பவுமே சக்ஸஸாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. அப்புறம் ஃபிட்டாக இருக்கணும், ஸ்போர்ட்ஸால் ஹெல்த்தி அண்ட் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ இப்போ சொன்னதுல இந்த 6 ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் அவங்க சொன்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, அப்புறம் ஆமா, டீம் பத்தி அவங்க தான் பேசுனாங்க. ஸோ டீம், ஸோ ரெண்டுமே ஸ்வைலியும் ட்ரை. அப்புறம் ஆ, எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ இது மூணுமே அவங்க சொன்னது தான். ஓகேங்களா? ம். ஆ, எஸ் வெரி குட். அப்புறம் ம், கிறிஸ்டி ஸ்டெம்ட். ம், அப்புறம் இன்னொன்னே ஒன்று தான். லாஸ்ட் ஒன். ஸோ அவருக்கு வந்து பயமா இல்லையா இந்த மாதிரி எல்லாம் போகுதுக்குன்னா லேர்ன் டு நோ ஹிஸ் லிமிட். எவ்வளோ தூரம் நம்ம பண்ணணும், சர்ஃபிங்காக இருந்தாலும் கயாக்காக இருந்தாலும் அதை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் ஒன்.
மஸ்ட் கெவின் அண்ட் அப்புறம் டீமா ஒர்க். ஆஹா, டீம். ஸோ பார்ட்னரோட விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? Next, welche Sportart aus Einser finden Sie am interessantesten? Welche haben Sie selbst schon mal gemacht? Welche möchten Sie gern ausprobieren? ஸோ இதில் வந்து எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எது வந்து ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, எது வந்து இனிமேல் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ welche Sportart aus Einser finden Sie am interessantesten? எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? ஓகே, சூப்பர். ஸோ welche Sportart finden Sie எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு? ஸ்கீ ஸ்டாக் வந்து அது ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? அப்போ நான் என்னவா இருக்கும்? லாங் லவுஃபின். சரிங்களா? ஸோ என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லணும்? லாங் லவுஃப், ஸ்கீயிங் தான். லாங் லவுஃப்னா ஸ்கீயிங். ஸோ ich finde Langlauf am interessantesten. சரிங்களா? இங்க வந்து ich finde Langlauf, இந்த இது இருக்கு இல்லைங்களா, லாங் லவுஃப், இதுதான் ஸ்கீ ஸ்டாக்கு. லாங் லவுஃப் am interessantesten. ஓகே, நீங்க ஆல்ரெடி மவுண்டன் பைக் ஃபார்ம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. welche möchten Sie gern ausprobieren? ஸோ எது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதுமா? பேடல். ஸோ அப்படின்னா பேடல்ன்றதுன்னா என்ன பண்ணுறதுன்னா, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பேடல்? கயக் ஃபாரன். ஸோ இந்த கயக் ஃபாரன் சொல்லுவாங்க இல்லைங்களா, செயிலிங். ஸோ ich möchte kayak fahren ausprobieren. I would like to try sailing. Okay. ஸோ welche Sport machen Sie? இப்போ என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை welches Hobby haben Sie? Was gefällt Ihnen besonders erzählen Sie? ஸோ இப்போ வேற ஏதாவது ஹாபிஸ் இருக்கா? ஸோ இது ஸ்போர்ட்ஸுக்கான ஹாபி மட்டுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து bastle gern und mache Ketten aus verschiedenen Materialien. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஜுவல் மேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிராஃப்ட், பேஸ்டல்னா கிராஃப்ட் பிடிக்கும். அதே மாதிரி ஐ ட்ரைட், ஐ மேட் ஜுவல்ஸ். கெட்டன்னா செயின் வந்து நிறைய மெட்டீரியல்ஸோட நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ மெட்டீரியல் எந்த மாதிரி மெட்டீரியலில் இப்போ ஜுவல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, பப்பியர் பேப்பர் ஜுவல்ஸ் வந்திருக்கு, ஹால்ஸ் உடன்னு இல்லைங்களா? ஸோ அப்புறமா கிளே. ஸோ இந்த ஜுவல்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஹாபிஸ் இருக்கா? கிராஃப்டிங்கோ இல்லை ஸ்போர்ட்ஸோ? எந்த இது? ஓகே, வேற? ஓ, லேசன். ஓகே ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், ich bin Fan von. நம்ம யாரோட ஃபேனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, was ist typisch für einen Fan von einem Sportverein இல்லை einem Sportler, einer Sportlerin oder ein anderer bekannten Person? ஸோ ஒருத்தருக்கு நம்ம ஃபேனாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுப்போம் இல்லைங்களா? கெனன் லேர்னன். அப்புறம் வேற என்ன பண்ணுவோம், அவங்கள ஃபோட்டோஸ்
ஃபோட்டோஸ் எடுத்து வைப்போம். We examine photos. அப்புறம் வேற என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஸ்போர்ட் ஃபேனாக இருக்கிறோன்னு நினச்சிக்கோங்க. கவுட் ஃபேன் ஆர்டிகல்ஸ் படிக்கிறது, இல்லைன்னா அவங்க டிஷர்ட்ஸு, இல்லை ஷாலு, இல்லை கேப்பு அந்த மாதிரி போடுறது. அவங்க சோஷியல் மீடியாவில் இருந்தாங்கன்னா அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, வீடு ஃபுல்லாக அவங்களோட போஸ்டர்ஸ் ஃபுல்லாக ஒட்டி வைக்கிறது, இல்லை டேட்டூ வச்சுக்கிறது, இந்த மாதிரி தானே பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபோட்டோஸ் பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த ஆடியோ கேட்டுட்டு 1 2 3 மார்க் பண்ணும் என்ன ஃபோட்டோ அப்படின்னு. ஸோ இது என்ன பிக்சரு? பே கரெக்ட். சரி. ஓகே. ஸோ நம்ம எதாவது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா தஸ் இஸ் யார் சூப்பர், தஸ் இஸ் சூப்பர் டால். அப்புறம் தஸ் வார் வான்சின்னிங் குட். வான்சின்னிங்னா என்ன சொல்றது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வான்சின்னிங். அதுக்கப்புறமா தஸ் ஃபிண்டேஷ் பிளாட். பிளாட் வந்து ஸ்டூபிட் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் த ஸ்பீல் வார் மெகா ஸ்லெக்ட், ரொம்ப வேர்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு மெகா ஸ்லெக்ட். ஸோ இந்த இதில் வந்து அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்றதை மார்க் பண்ணும். சேம் ஆடியோ தான், என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ தஸ் வார் க்ரோஸ் ஆர்டிஷ் வான்சின் இஷ் க்ளோபர் எஸ் நிக்ட் தஸ் இஸ் சூப்பர். இது வந்து என்தூசியாஸ்டிக் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. இது வந்து ஹோப், நம்மளுக்கு என்ன ஹோப் இருக்கு. இதில் எது சொல்லியிருக்காங்கன்னா த ஸ்நாக்ஸ் டெஸ்ட் ஸ்மால் கிளாப் டெஸ்ட் பெஸ்டிம். நெக்ஸ்ட் டைம் வந்து இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் டெஃபினட்டாக. Ich hoffe, dass wir heute gewinnen. I hope we'll win today. Hoffentlich schaffen sie es. Hope we'll finish it off. ஸோ என்டவுஷும் டிசப்பாயின்மெண்ட் சொல்கிறது. இதில் வந்து எல்லாமே சொல்லியிருக்கு. தஸ் கேன் டாக் நெக்ட் வாஸ் சைன்
it cannot be true. Act blowed really stupid. Das ist wirklich eine Katastrophe. Really, it is a catastrophe. So ein Mist வந்து crap அப்படின்னு சொல்லுதுக்கு. Das ist echt schade. That is really sad அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். So ein Glück, so ein Pech. So ein Glück வந்து what a luck அப்படின்னு சொல்றதுக்கு. So ein Pech வந்து embarrassed situationக்கு what a bad luckன்ற மாதிரி. ஸோ இந்த சுச்சுவேஷன் எல்லாம் படிப்பேன். அது வந்து so ein Pech இல்லை so ein Glück அப்படின்னு சொல்லணும் நீங்கள். Ihre Lieblingsband gibt ein Konzert in ihrer Stadt. உங்களோட ஃபேவரட் பேண்ட் வந்து ஒரு கான்சர்ட் சிட்டியில் ஒரு கான்சர்ட் நடத்துகிறாங்க. இது வந்து உங்களுக்கு so ein Glück இல்லை so ein Pech. இப்போ so ein Glück இல்லை so ein Pech சொல்லணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லணும் நீங்கள். நான் ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற சுச்சுவேஷன் சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு வந்து லக்கியாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை வந்து பேட் லக்காக ஃபீல் பண்ணுறீங்களா? சரிங்களா? ஸோ உங்களோட ஃபேவரட் பேண்ட் வந்து ஒரு கான்சர்ட் நடத்துகிறாரு. நீங்கள் இருக்கிற சிட்டியில் வந்து கான்சர்ட் நடத்துகிறாங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி? Das Konzert von ihrer Lieblingsband fällt aus. Der Sänger ist krank. அதாவது கான்சர்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அந்த சிங்கர் வந்து சிக் ஆயிட்டாங்க. Ihre Lieblingsschauspielerin spielt vielleicht bald in ihrer Lieblingsserie mit. ஸோ உங்களோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வந்து அவங்க ஃபேவரட் சீரியலில் வந்து நடிக்க போகிறாங்க soon. Sie haben eine Reise nach Berlin gewonnen. Sie wollen mit Freunden eine Radtour machen. Ihr Fahrrad ist kaputt. Damaged. Repair ஆயிடுச்சு. Sie wollen mit Freunden klettern, aber es regnet. Der Wetterbericht ist aber gut. Sie wollen mit Freunden klettern. Climb பண்ணணும் மவுண்டன் கிளைம்புக்கு. ஆனால் மழை பெய்யுது. பட் வெதர் ரிப்போர்ட் வந்து நல்லா இருக்குன்னு தான் காமிச்சது. Ihr Lieblingsferien hat ein wichtiges Spiel verloren. உங்களோட ஃபேவரட் பேண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேமை தோத்துட்டாங்க. Sie haben ihr Handy verloren. Sie suchen es zusammen mit einem Freund. Verlorenna lost. So you lost your handy mobile. You are searching together with your friend. Okay, ein Fußballstar lesen Sie die Kommentare auf der Fanseite. Welche Kommentare sind kritisch, welche sind positiv? So ஃபுட்பால் கேம் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து எது கிரிட்டிசிசமாக இருக்கு, எது வந்து பாசிட்டிவாக இருக்கு படிங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் ஸ்பீல் கேம் வந்து ரியலி சூப்பர். யூ வேர் நாட் ஃபிட், நீங்கள் ஃபிட்டாக இல்லை, அப்படி இருந்தும் ஈவன் தென் யூ பிளேட் பெட்டர் தென் தி அதர்ஸ். யூ வேர் ஹியர் தேர்ஃபோர் வி ஹாவ் ஒன். Danke, du bist super, you are super. Ist die Kommentare kritisch oder positiv? Next. So I was in the stadium. எனக்கு பிடிக்கவே இல்லை. I didn't like it at all. So boring. Außer wir haben alle schlecht gespielt. So even then everyone played
badly. Trotzdem happier gewonnen. ஆனாலும் நீங்க வின் பண்ணிட்டீங்க. Noah the entire was shown. Only நீங்க போட்ட கோல் மட்டும்தான் it was nice. British. Next. Hmm. So I find it super because you didn't behave like a star. ஒரு ஸ்டார் மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணல. You have shown so viel gewonnen. You have won so much. Trotzdem bist du immer freundlich. அப்படி இருந்தும் வந்து நீங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறீங்க. On very nice to your fans. Keep it up. Mark White சொன்னா keep it up. Next. ம் ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, யூ பிளேட் ரியலி ஆசம், தேர்ஃபோர் யூ ஆர் மை ரோல் மாடல். ஃபோர் பில்டுனா ரோல் மாடல். பிளைப் புன்ஸ் லாங்கர் ட்ராய், ஸ்டே வித் அஸ் ஹானஸ்டாக, இப்படியே ஹானஸ்டாக எப்போவுமே எங்களுக்கு இருங்க. ஓனே டிஷ் ஹாபன் வியர் கைன சான்ஸ், வித்தவுட் யூ வி டோன்ட் ஹாவ் எனி சான்ஸ். Deine Mannschaft und deine Fans brauchen dich. Your team and your fans need you. பாசிட்டிவ். ஸோ இதில் வந்து நிறைய ரெண்டு வேர்டு ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கீங்க. தேஷால்பு ட்ராட்ஸ்டம். தேஷால்பு அப்படின்னா தேர்ஃபோர், ட்ராட்ஸ்டம் அப்படின்னா டெஸ்பைட், அப்படி இருந்தும். ஸோ தேஷால்பு எப்படி யூஸ் பண்ணுவோம், அது கான்சிக்வன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் பேடாக ப்ளே பண்ணீங்க, அதனால என்ன நீங்கள் வின் பண்ணலை. நான் பேடாக ப்ளே பண்ணதுனால அதுக்கு என்ன கான்சிக்வன்ஸோ அதுக்கு வந்து தேர்ஃபோர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பேடாக ப்ளே பண்ணி இருந்துமே நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ராட்ஸ்டம். புரிஞ்சுதா? தேஷால்பு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கான்சிக்வன்ஸ். நீ இது பண்ணதுனால இப்படி ஆச்சு அப்படின்னு கான்சிக்வன்ஸ் அதோட கான்சிக்வன்ஸ் நடக்கிறதுனால தேர்ஃபோர், தேஷால்புனா தேர்ஃபோர் யூஸ் பண்ணுவோம். ட்ராட்ஸ்டம் எப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணி இருந்தாலுமே அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும், கான்ட்ராஸ்ட். அதுக்கு ட்ராட்ஸ்டம். சரிங்களா? சரி, இப்போ இது அதுக்கு மேட்ச் பண்ணணும் நீங்கள். ஏர் வார் கிராங்க், ஹீ வாஸ் சிக்கு. ஸோ மேலே இருக்கிறது வந்து என்ன, இது மேலே கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. சிக்காக இருந்தாலுமே என்ன பண்ணியிருக்காரு, நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ட்ராட்ஸ்டம் ஹேட்டர் குட் கெஷ்பில்ட். ஏர் வார் கிராங்க், ட்ராட்ஸ்டம் ஹேட்டர் குட் கெஷ்பில்ட். ஸோ அடுத்த இது பாருங்க. ஏர் இஸ் சேர் சிம்பாத்திஷ். சிம்பாத்திஷ்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. Very good. Gut gemacht. Er ist sehr sympathisch. Deshalb hat er viele Fans. Next. Famous. Yes, stimmt. Says, er ist sehr berühmt, trotzdem ist er zu allen nett. Next.
Yeah, stimmt. Ah, gut. Next. Schreiben Sie die Sätze zu den Bildern, verwenden Sie they shall und trotzdem. ஸோ இது they shall be trotzdem வச்சு நீங்கள் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணணும். Okay, நம்ம பண்ணிடலாம் நம்ம. So, es regnet stark. It is raining heavily. Trotzdem என்ன பண்றாங்க? ஆ trotzdem geht sie joggen. So, es regnet stark. Trotzdem geht sie joggen. So, அடுத்தது B. Bல என்ன சொல்லிருக்காங்க? Okay. Sie hat gewonnen. Win பண்ணிட்டாங்க. Sie hat gewonnen. அதனால என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? They shall bekommt sie Medaille. Sie hat gewonnen, they shall bekommen sie Medaille. C என்ன சொல்லிருக்காங்க? C என்னது? Okay, okay. Erosion. Er hat seinen arm gebrochen. அவங்க கை உடைஞ்சாலுமே he is playing tennis. So, ihre Mannschaft hat verloren, they shall sind sie enttäuscht. அவங்க டீம் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க வந்து டிசப்பாயிண்டடா இருக்கிறாங்க. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. So, welche bekannte Person?
ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து உங்களுக்கு யூ ஃபைண்ட் இட் குட், அவங்கள பற்றி எதாவது கமெண்ட் எழுதணும்னா யூ கேன் ரைட் எ கமெண்ட். அதுக்கப்புறம் அவுஷ்ஃப்ராக் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, ஆறு எல் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுவாங்க. இங்கே வந்து அது சொல்லும்போது எல்லா ஆரா என்னன்னு நீங்கள் மார்க் பண்ணணும். ஒன்லி எல், ஆறு எல், இது மட்டும்தான். ரைட். சோறு. ரைட். Gross artist. Right side. Black blouse. Foosball. Hell. Flex. Long violence. ஸோ இங்கே வந்து எல் வருமா ஆர் வருமா அதை நீங்கள் மார்க் பண்ணணும் கேட்டு. என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆ எல் அப்புறம் ஆறு. கவனிக்கலையா? நான் போடுறேன். அலெக்சாண்ட்ரா மாரியா லாரா. எல்ல இங்க ஆறு இல்லைங்களா? இங்க எல்ல அலெக்சாண்ட்ரா, இங்க ஆறு ஆறு. அலெக்சாண்ட்ரா மரியா லாரா இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேங்களா? எரிக் ஃப்ரென்சல். எஸ், வெரி குட். Carolina Herford. Hereford. Hereford. Moritz Bleibtreu. Patrick Lange. Daniel Brühl. Super.